நேயர்களே, தற்போது எழுந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக திமுகவில் கனிமொழியை கொண்டு வருவதற்கான முயற்சியும், உதயநிதியினுடைய புதிய திட்ட வடிவத்தில் இது உருவாகி இருப்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. எதற்கு திமுகவில் கனிமொழியை கொண்டு வருவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் என்ற கேள்வி நமக்கு எழலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதுவரை கடந்த 2026ஆம் ஆண்டு கட்சியை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் என்ன சொல்வது மூலோபாய வழிமுறைப்படுத்துவதாக ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அவரு பெண் என்கின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த பெண் என்கின்ற அந்த நிறுவனத்தின் ஊடாக தமிழகத்தில் பல செயல் திட்டங்களை அவர் வழிநடத்த முயன்றார். அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா விளைவு தனது மாமனார் ஸ்டாலின் அவர்களே தோல்வி கண்டு விட்டார். அதான் ரொம்ப சிக்கல். இதுக்குள்ள இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் உண்மையிலேயே இதனால் கடும் அதிருப்தியில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாகவும், இது அவர்கள் குடும்பத்துக்குள் மைத்துனருக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையிலே சில கசப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் யூக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஏன்னு சொன்னா அதில் சில உண்மை இருக்கலாம். ஏனென்று சொன்னால் பெண் என்ற நிறுவனம் அவசர கதியில் கலைப்பதாக அறிவிப்பு வந்தாலும் அது கலைக்கப்படவில்லை. அதிலிருந்து 268 பணியாளர்கள் மட்டும் மற்றொரு பணிகளுக்கு வேறு வேறு பணிகளுக்காக அவர்கள் போக சொல்லிவிட்டார்கள். நிறுவனத்திலிருந்து அவர்களை புறம் தள்ளி இருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது பழைய செய்தி, இப்பொழுது செய்தி ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உள்ள செய்திதான். ஆக தற்போது பெண் நிறுவனத்தின் மூலமாக கடந்த நாட்களில் சபரீசனை பொறுத்தவரை ஒரு பெரிய அரசியல் பின்புலமோ அரசியல் அறிவோ உள்ளவர் அல்ல. அவர் ஒரு கல்வி கற்றவர். ஸ்டாலினுடைய மகளை அவர் காதலித்தார், செந்தாமரையை திருமணம் செய்து கொண்டார், அவ்வளவுதான். இட்ஸ் எனஃப். மற்றபடி பெரிய அறிஞரோ அறிவாளியோ அல்ல. இந்த முறை அவர் எடுத்திருக்கக்கூடிய எல்லா வியூகங்களும் தோத்திருக்கிறது. நேரடியாகவே போய் அவர் ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்று தனது நண்பருக்காக மோகனுடைய அண்ணா நகர் எம்எல்ஏ கார்த்திக் மோகன் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அவருடைய மனைவியோடு. ஆனாலும் கூட அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை எங்க வில்லிவாக்கம் தொகுதியில். இப்ப இதனால கட்சிக்கு இப்பொழுது அவர்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. டிஎம்கே காரங்க இழந்ததை பிடிப்பதற்கு மிகுந்த அவசரப்படுகிறார்கள். இழந்ததை பிடிப்பதற்கு அவர்கள் அவசரப்படுவதன் மூல காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால் வேறொன்றும் இல்லை. விஜய் எஸ்டாப்ளிஷ் ஆயிடக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப விஜய்க்கு மேல் சில குறைகள் வந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் சில விஷயங்கள்ல அதிருப்திகள் இருக்கிறது. அவருடைய பேச்சில் அதிருப்தி இருக்கிறது. சிறு சிறு கம்ப்ளைண்ட்ஸ் கூட மினிஸ்டர்ஸ் மேல உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் பெரிய அளவுல இல்லை, இந்த 2 மாசத்துல வராது. அப்புறம் நீண்ட காலமாக அவருடைய வாக்குறுதிகள், ஊழலை ஒழிப்பதற்கு அவர் முயற்சி செய்தாலும் அவருடைய கட்சியினர் அடிப்படையில் உள்ளவர்களுடைய கோஆபரேஷன், இதெல்லாம் அங்கே ஒரு பெரும் சிக்கல் தான். இன்னும் ஒரு 58 மாதங்களுக்கு எப்படி நடத்த போகிறார்கள், என்னென்ன விதியின் அடிப்படையிலே இந்த செய்திகள் எல்லாம் வெளியாக போகிறது என்கிற கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு மூல கருத்து தான். இப்ப அதனை பயன்படுத்தி கொள்ள திமுக நிதானமான போக்கை கையாளவில்லை. எப்படியாவது அதிமுகவினுடைய ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் இந்த ஆட்சியை கலைப்பதற்காக ஸ்டாலின் முயன்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது. அதிமுகவினரே ஸ்டாலினை நம்புகிறார்கள். ஆனால் அவர் அவ்வளவு திறமையான ஆளோ ஒன்றும் இல்லை. ஆனால் திமுகவின் எல்லோரும் இந்த ஆட்சி அற்ப ஆயுசில் முடிந்துவிடும் என்று நப்பாசலை இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இதற்கு கவனமாக இருப்பது
என்பது வேற விவகாரம். ஆனால் போற போக்கை பார்த்தால் மிகப்பெரிய குதிரை பேரயத்தில் அவர் இறங்கியிருக்கிறார். இப்ப தேர்தல் கோர்ட்டின் மூலமாக நடத்தக்கூடாது என்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது ஏன் நிறுத்தக்கூடாது? ஒருவர் வழக்கிட்டிருந்தால் எப்படி? வழக்கு இவர் பதிவு செய்வதற்கு முன்பே அவர் கட்சியை விட்டு வெளியேறியிருக்கிறார். ஒரு 6 அதிமுக, 2 விஜயபாஸ்கர்கள் மற்றும் எல்லாரும். அதே மாதிரி தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், கரூர் மற்றும் விராலிமலை. இப்ப இதுல 5 தொகுதிகளுக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில சொன்னாங்க? அது ஒரு பக்கம் பிரச்சனை. அப்புறம் கோவில் சொத்துக்கள் ஒரு 25,000 கோடி ரூபாய்க்குள்ள வருமானம் உள்ள சொத்துக்களை அது கோயிலுக்கு இல்லை என விஜய் அரசு சொல்லியிருப்பதும் சில பக்தர்களுக்கு மனவலி ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் கவனமாக கையாளணும். இப்ப அவர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையில ஒரு மிகப்பெரிய வயதான தலைவர்கள், இப்ப உதாரணத்துக்கு துரைமுருகன், டி.ஆர். பாலு, இவர்கள்லாம் கட்சிக்கு தேவையில்லை. இதெல்லாம் வயதாய் பொன்முடி போன்றவர்கள், ஏன்னா ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அதே மாதிரி ஐ பெரியசாமி, அதே போன்று KK.SSR ராமச்சந்திரன், இப்படி ஒரு தொகை பேர் இருக்காங்க பேரளவுல. இவர்கள்லாம் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இப்ப இவர்களெல்லாம் போட்டு மத்திய தர வகுப்பினரை உள்ளே சேர்க்கலாம். அந்த அடிப்படையில தான் அவருடைய அத்தை, அப்பாவுடைய தங்கையான கனிமொழி அம்மாவை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்றும் குடும்பத்திற்குள் நடந்ததா அல்லது உதயநிதியுடைய தனிப்பட்ட யோசனையா தெரியவில்லை. சில யோசனைகளை அவர் கேட்டிருக்கிறார். அந்த யோசனைகள் உண்மையிலேயே சரியாக இருக்கும் பட்சத்தில் அது அமல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த யோசனைகளை சரியாக அமல்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2029 ஒரு பெரும் பலபரீட்சை காலம். கட்சி கட்டமைக்கிறார். கட்சிக்குள்ள இப்போ பலவிதமான உதறல்கள் என கூர்க்கு மாநாட்டில் கட்சிக்கு செயல்படாமல் 112 பேர், ஒன்றிய செயலாளர்கள் 1000 பேரில் 10% பேர் வெளியேறியிருக்கிறார்கள். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கப்பட்ட பணத்தை கூட பலர் செலவு செய்யவில்லை, மொத்தமாக அமுத்தி கொண்டார்களாம். இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு. ஆகவேதான் அதிகார மையத்தை மாற்றும் நிலையில் தென் மாவட்டத்தில் கோலாட்சி கொண்டிருக்கும் திருமதி கனிமொழி கருணாநிதியை அரசாங்கத்தில் உள்கொண்டு வருகிறது, ஆட்சியிலே கொண்டு வருவது, அல்லது கட்சியிலே மேலாண்மை நிறைந்த ஒரு பதவியை கொடுத்து அவரை ஒரு அதிகார மட்டமாக மாற்றினால் வரும் நாட்களில் கட்சி பலப்படும் என உதயநிதி நம்புகிறார். அதனால இவ்வளவு நாட்களாக இருந்தும் கூட பெரும் தலைவராக அவர்களால் பார்க்கப்படும் திரு ஸ்டாலினுடைய படுதோல்வியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. என்னடா கோடிக்கணக்கான பணம் கொடுத்து, கோடிக்கணக்கான செல்வத்தை கொடுத்தும், நாம் அதிகாரத்தில் இருந்தும் உரிமை தொகை கொடுத்தோம், சிற்றுண்டி கொடுத்தோம், பொங்கலுக்கு 3000 கொடுத்தோம், அதற்கு பிறகு ஒரு 5000 2000 ரூபாய் சுற்றுலாவுக்கு கொடுத்தோம், எதை கொடுத்தும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்த நிலையில் தற்போது உதயநிதி தான் அந்த கட்சியினுடைய வாரிசு. இப்பொழுது அவர்தான் பெண் நிறுவனத்தை கலைக்கவில்லை, தற்காலிகமாக பெண் நிறுவனம் ஒரு மௌன நிலையை அடைந்திருக்கிறது அப்படின்னும் நமக்கு செய்தி வருது. இப்போது கனிமொழி கருணாநிதியை கொண்டு வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கு அவர் முயல்கிறார். அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் என்று அவர் நம்புவதன் விளைவாகத்தான் அவர் நேரடியாக கனிமொழியிடத்தில் சில யோசனைகள் கேட்டதாகவும், அந்த யோசனைகளை அவர் சொல்லி அதை கூட திமுக தலைமை இப்போது வழிப்படுத்தி கொண்ட நிலையில் சபரீசனுக்கு கல்தா கொடுக்கிறார்களா என்று கேட்டால் அதில் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். ஏனால் கடந்த 2021 2026 வரைக்கும் அவர் ஒரு ஒரு பெரும் அதிகார மையமாக இருந்தார். எல்லாவற்றையும் அவர் தான். G2 என்கின்ற ஒரு பெரிய நிறுவனத்தை கொண்டு வந்தார். அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டாளராகவும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய கார்த்திக் மோகன்
அவரையே இடம் கொடுத்து வில்லிவாக்கத்தில் நிறுத்தினார், அவரும் தோல்வி கண்டார். அதே போன்று இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் செய்த தவறுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உதயநிதியினுடைய பாதைக்கு போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜி ஸ்கொயருடைய நிறுவனத்தில் இருந்தவரும் ஜெயிக்கவில்லை, பெரும் பணம் செலவு பண்ணியிருக்கிறார். குறிப்பாக அவர் மீது உதயநிதிக்கு என்ன கோபம் என்றால், இன்டெலிஜென்ஸின் மூலமாக வந்த செய்திகள் பலவற்றை தடுத்து விட்டார்கள் என்ற குறை இப்போது அவர் கைக்கு போயிருக்கலாம். எல்லாமே ஒரு பூடகமான ஊகமான செய்திகள் தான். ஏன்னா திமுக இவ்வளவு பலமிழந்து இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்க முனைந்த போது பெண் நிறுவனம் அதனை கொண்டு சேர்க்காமல் அந்த செய்தியை மட்டும் வாங்கி கொண்டு தலைமைக்கு தெரிவிக்காமல் ஒழித்து விட்டார்கள் என்றும் இவர் மீது உதயநிதிக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கலாம். கடந்த முறை கூர்க்ல கர்நாடகாவில் இது குறித்து ஒரு பிரீஃபா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கஸ் ஹேட் பீன் டன் நடந்து முடிந்தது. அதுல துர்காதேவி நிமிஷாம்பாள் என்கின்ற கோயிலுக்கும் சென்றிருந்தார். எங்க கூர்க்ல திரு ஸ்டாலின், முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களும், அதே போன்று சபரீசனும், அதே போன்று உதயநிதி ஸ்டாலின், செந்தாமரை ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் எல்லாருமே போயிருந்தாங்க. கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் குறுக்கு போயிருந்தாங்க. இது நடந்து ஒரு 3-2 மாசம் ஆச்சு. அங்கே விரிவாக பேசப்பட்டது. பேசி வந்தவர் அந்த சில கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது அவசர கதியில் என்று திரு சபரீசன் தன் மாமனாருக்கு அட்வைஸ் செய்ததன் விளைவாக அவர்கள் தற்காலிகமாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களின் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் சீறி பாய்ந்து வெளியே சென்று திமுகவை கேவலப்படுத்தி விடக்கூடும் என்பதால் அவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, தனது தங்கையினுடைய கணவர் சபரீசன் அல்லது அவருடைய மச்சான் அவர் செய்தது இவருக்கு ஏற்புடையது அல்ல. ஆகவே இப்போது அவரை அரசியலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அவருக்கு மேலாக கனிமொழியை ஒரு அதிகார மட்டத்திற்கு கொண்டு வர உதயநிதி ஸ்டாலின் முயல்கிறார். அது பேசியிருக்கிறார், அவர் நம்பி இருக்கிறார். அவரும் தெற்கே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போன்று திருநெல்வேலி, சங்கரன் கோயில், தென்காசி, இப்படி எல்லா இடங்களிலுமே சவுத்துல மதுரைக்கு அந்த பக்கத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு 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 பிளாட்ஃபார்மை அமைத்திருந்தார். கடைசியில அவர் அமைச்சர், நீங்கள் சொன்னால் முன்னாள் அமைச்சர்களாக கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் அவரோடு ரொம்ப நெருக்கமாக கட்சி பணியாற்றி கொண்டிருந்தார்கள். தொண்டர்களிடத்திலும் அவர் கொஞ்சம் நல்லா பேசக்கூடியவர், ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி, மொழியறிவு பெற்றவர். அதனால சபரீசனை விட அவர் ரொம்பவே விவரமான ஆள் என்பதால் அவருக்கு திமுக தற்போது முக்கியத்துவம் கொடுப்பதற்காகத்தான் பேசப்பட்டிருக்கலாம். ஆகவே அது கொடுக்கப்படுகிற போது 2029க்குள் சவுத் ரீஜனை அவர் முழுமையாக கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். ஏன்னா சவுத்துல விஜயெல்லாம் வெற்றி பெற இல்லை, டெல்டாவிலையும் அவர் வெற்றி பெறல. இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு கால்குலேஷனை தான் கட்சியை மாற்றுறாங்க. இது திமுகவிடமிருந்து நமக்கு வந்த செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.